காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் விடியாதிமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சென்ற காரை சேதப்படுத்தியதோடு அவரை திமுகவினர் தாக்கியதை வேடிக்கை பார்த்த விடியாதிமுக அரசின் காவல்துறைக்கு கண்டனம். தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. விழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திரை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நேரில் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் வாழ்த்து தெரிவித்த புரட்சி தலைவி அம்மா. திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மணமக்கள் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து ஆளின் விடுது போல் நல்லறம் காத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழவும் வாழ்த்து. வணக்கத்திற்குரிய இதய தெய்வம் புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான எனது உயிரினும் மேலான என்னுடைய கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர், தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் கழக செயலாளர், அன்பு சகோதரர் திரு SP வேலுமணி அவர்களின் இல்ல விழா மட்டுமல்ல, இது கழகத்தின் குடும்ப விழா. அன்பு சகோதரர் திரு SP வேலுமணி திருமதி வித்யாதேவி அவர்களின் தவ புதல்வர் செல்வன் விஜய் விகாஸ், திரு சந்திரமோகன், திருமதி திருமாலினி அவர்களின் தவ புதல்வி செல்வி தீக்ஷனா திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் இருவரும் கண்ணின் இமை போல இல்லறம் காத்து ஆளின் விழுது போல் நல்லறம் காத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் இறைவனை வேண்டுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் MGR நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 50க்கும் மேற்பட்ட வகையான அறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நர்சிங் மாணவிக்கு
பாலியல் தொல்லை தந்த கல்லூரி தாளாளர் போக்சோவில் பிடிபட்டார். தலைமறைவாக இருந்த தாளாளர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் விடியா அரசின் போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் 12 வயது சிறுமிக்கு 3 மாதங்களாக சகோதரர்கள் இருவர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து வெற்று விளம்பரங்களை அரங்கேற்றி நாடகமாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 10 வயது சிறுமியின் வாக்குமூலம் அடங்கிய வீடியோவை பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஆடியோவை வழக்கு விசாரணையில் தொடர்பில்லாத நபர்களுக்கு கசியவிட்டது மிகவும் மோசமான நிகழ்வு என்றும் நீதிமன்றம் வேதனை. காஞ்சிபுரத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரபல ரவுடி ராஜா மர்ம நபர்களால் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஏழுப்பட்டி அருகே சரித்திர பதிவேடு ரவுடி வெட்டி கொலை. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பார்சல் சர்வீஸ் மூலம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தனியார் பார்சல் டெலிவரி ஊழியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை தரமணி பகுதியில் போதைப் பொருள் விற்ற வடமாநில காதல் ஜோடி சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் விற்கப்படும் மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டு விற்கப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் காவல்துறை எல்லைப் பகுதியில் முறையாக சோதனை மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் அருகே போதைப் பொருளை விற்பனை செய்த காதல் ஜோடி பிடிபட்டனர். விடுதியில் தங்கி போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்ட திரிபுராவைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் 17 வயது சிறுமியிடம் போதைப் பொருள் பறிமுதல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சோதனைச் சாவடி வழியாக டெம்போ மூலம் கேரளாவுக்கு கடத்த முயன்ற குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்தவர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் அம்பலம். கோவை ரயில் நிலையத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ கஞ்சாவுடன் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடித்ததால் தனி வார்டில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் கழுத்தை அறுத்து தற்கொலை. வெறிநாய்களை கட்டுப்படுத்தாத மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் பறிபோன உயிர். கோவையில் நடைபெற்ற மத்திய அரசின் வனத்துறை தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் புகைப்படங்களை சரிபார்த்த போது தேர்வில் 8 வடமாநில இளைஞர்கள் ஆள்மாறாட்டம் செய்தது அம்பலம். மைனாரிட்டி பாஜக அரசின் அதிகாரிகள் ஆள்மாறி தேர்வு எழுதும் போது சோதனை நடத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தனரா என மக்கள் கேள்வி.
மார்ச் 12 கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.